வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. நார்மலாகவே நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு அதுக்கப்புறம் துருவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு உருண்டை மாதிரி ரெடி பண்ணி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு பொருள் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா வெட்டிட்டு இதை நார்மலாக குக்கரில் தண்ணி போட்டுட்டு மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வச்சா போதும். குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் மாற்றிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறமே நம்ம பொருள்லாம் ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, அதனால் மஞ்சத்தூள் இப்போ நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நேரம் தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தோல் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம துருவ தான் போகிறோம். இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிங்க. ஆறுனதுக்கப்புறமேல் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம துருவ ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உருண்டை மாதிரி ரெடி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. உருளைக்கிழங்கை துருவுறதுக்கு பதிலாக நீங்கள் மசிச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் திட்டுத்திட்டாக நிற்கும். அதனால் இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூளும் அப்புறமேல பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையாலேயே இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இன்னும் நல்லா நமக்கு சாஃப்ட்னஸாக வந்துடும் நமக்கு. இதுக்கப்புறமேலே நீங்கள் சீஸ் இருந்ததுன்னா வீட்டில் சீஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நார்மலாக இந்த சீஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரெட்டில் வைக்கிற சீஸ் இருந்தாலும் சரி, நார்மலாக நீங்கள் வேறு சீஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதிலேயே சேர்த்து இதில் போட்டு பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சீஸ் போட்டு நம்ம இந்த உருண்டை ரெடி பண்ணி நம்ம வறுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதில் நீங்கள் ஆயில் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சொட்டு ஆயில் விட்டு கூட நீங்கள் கிளறிக்கலாம். கொஞ்சம் ஒட்ட மாதிரி இருக்கும், அதனால் ஆயில் விட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான ஷேப்பில் உருண்டை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த உருண்டை ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு அங்கங்கே சீஸ் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இது ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேலு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறமேலு நீங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமேலு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினாலே நல்லா வெந்துடும் நமக்கு. நம்ம உருளைக்கிழங்கு நம்ம துருவி போட்டதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி கலருக்கு வந்ததுக்கு எடுத்துக்கோங்க. வீட்டில் உருளைக்கிழங்கும் உங்களுக்கு சீஸும் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.